இந்த அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளை ஏதோ தலைமைச் செயலாளர் மட்டும் முடிவு செய்கிறார் என்றால் அது தவறு. ஆனால் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய தலைமை நிர்வாகி யார்? முதலமைச்சர். ஸோ முதலமைச்சரை கண்டித்து தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை அறிவித்திருக்க வேண்டும். அந்த சுற்றறிக்கை கொடுத்தே தவறு தான் நாங்கள் போராடுறாங்க. அப்படி என்ன கம்யூனிஸ்ட் நக்சல் ஆகிறாங்க, நாங்கள் தேடப்படுகிற குற்றவாளிகளா அப்படின்ற கோபம் வருதில்ல. அது நியாயமான போராட்டமாக இருந்தால் இன்னும் வீரியமாக இருக்கும். அந்த நேரத்து நிகழ்வை மீடியாக்கள் கொண்டாடி தான் தவறு. முதல் முறையாக விஜய் கொடியேற்றுகிறார், அதுதான் கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும். அதுக்கு பதிலாக இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி மடைமாற்றி போயிடுச்சு. அது தவறு தான். லஞ்சம் வாங்குவது குறைந்திருக்கிறது ஒன்று. ஓகே, அடுத்து லஞ்சம் வாங்குவதற்கு பயப்படுகிறார்கள் 2. இந்த 2 விஷயம் தான் பிரதானமான விஷயம் நான் பார்க்குறது. ரூட் லெவலில் இருக்குது, நடந்திருக்கு. குறைந்திருக்கிறது என்பதை விட அதிக அளவு பயம் இருக்கிறது. நான் பல உதாரணங்கள் சொல்ல முடியும். கார் இல்லாத எம்எல்ஏக்கள் யாருமே கிடையாது. ஏங்க ஒரு எலெக்ஷனுக்கு 10 கோடி 15 கோடி செலவு பண்ணுறது, ஒரு கார் இருக்காது. 8 லட்சம் 10 லட்சம் கொடுத்து கார் வாங்க முடியாதா? எல்லாம் விலை உயர்ந்த கார் வச்சுருப்பாங்க. அதாவது ஓட்டு கேட்கும்போது ஒரு காரு, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு போகும்போது ஒரு கார் இருக்கும். அதெல்லாம் விலை குறைந்த காராக இருக்கும். நீங்கள் அவங்க குடும்பத்தோடு வெளியூர் பயணம் போகிற கார் பாருங்கள். அப்போ ஒரு ஷட்டர் திறப்பாங்க, பணக்கார வேட்பாளர்கள் எந்த கட்சியில் இருக்கிறார்கள் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி போட்டாங்க. தாவேகா தான் 70 பேர் 80 பேர் பணக்காரர்கள். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மணி நண்பர்தான் வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதுகளை வச்சு நம்மோடு இன்றைக்கு மீண்டும் இணைகிறார் பிளாக் அண்ட் ஒயிட் ஊடகத்தின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற நிகழ்வுகள் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய ரியல் டைம் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது அந்த கட்சிகளை ஆதரித்தவர்களே இன்றைக்கி விமர்சிக்க துவங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா 2 சுற்றறிக்கைகள். ஒன்று திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் பண்ணது, அவரும் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று கல்லூரி கல்வி ஆணையர் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, போராடக்கூடிய யாருமே இந்த சிஜேபி இடதுசாரி கட்சிகளுக்கெல்லாம் யாரும் மாணவர்கள் அனுப்பிடக்கூடாது, அதுக்கு தடை போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை. கடும் அறிவுறுத்தல்களுக்கு பிறகு பின்வாங்கப்பட்டுச்சு. இன்றைக்கி சிபிஎம் தோழர் சண்முகம், டைஃபி, எஸ்எஃப்ஐ தொடர்புலாம் கடுமையான எச்சரிக்கை ஆர்ப்பாட்டங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தலைமைச் செயலர் சாய்குமார் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறார் தோழர் சண்முகம். எதுக்காக அப்படி குறிப்பிட்டு சொல்கிறாருன்னு தெரியல. அரசு உள்ள ஆர்எஸ்எஸ் அதிகாரிகள் நடமாட்டம் அதிகமாகிட்டு இருக்குன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? தலைமைச் செயலாளரை கண்டித்து போராட்டம், நான் அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். அது எப்படிங்க ஒரு அரசாங்கத்தில் தலைமைச் செயலாளரை எதிர்த்து போராட்டம்? அவரை அந்த ஆட்சியினுடைய தலைமை நிர்வாகி, அவர் தான் பவர் சென்டர் மாதிரி இருக்கிறாருன்ற. பவர் சென்டராக இருந்துட்டு போட்டேங்க. அந்த இடத்தை கொடுத்தது யார்? நீங்கள் அந்த அரசாங்கத்தின் முடிவுகளை எடுப்பது அவர் தானா? முதலமைச்சர் தான். யாரை எதிர்த்து போராட்டம் நடத்தணும்? சிபிஎம் அந்த அறிக்கையில் யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணணும்? சிஎம் எதிர்த்து. அதெல்லாம் கேள்வியாக இருக்கணும், அதெல்லாம் நியாயமாக இருக்கணும். நாங்கள் முதலமைச்சரை எதிர்த்து நாங்கள் ஆதரவு தரல, வெளியிருந்து ஆதரவு தரீங்க. இந்த மாணவர் கூட்டம், இளைஞர் கூட்டம் தான் தாவேக அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டிருக்கு. அந்த ஓட்டு போட்ட கூட்டத்தில் கூட கார்கோச் பார்ட்டி இருக்கலாம்ல, டைஃபி இருக்கலாம்ல, இளைஞர்கள் இருக்கலாம்ல. ஒரு நியாயமான பிரச்சனைக்கு போராடுகிறார்கள் என்றால் அந்த போராட்டத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு கல்லூரிக்கும் பள்ளிக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க. அப்புறம் ஒரு பகுதியில் இருக்கிற கம்யூனிஸ்டுக்கு கட்சிக்காரர்களை கணக்கெடுங்க அப்படிலாம் அனுப்புகிற அளவுக்கு என்ன நிலைமை? அது தலைமைச் செயலாளர் தான் செய்தாரா? அப்போது தலைமைச் செயலாளருக்கு மேலே யார் இருக்கா? அவங்ககிட்ட அது ஒப்பீனியன் வாங்கினாரா? சார் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கலாம், வேணுமா வேண்டாமா? முதலமைச்சர் தான் சொல்லணும், வேண்டாங்க போராட்டம் பண்ணிட்டோம், நியாயமான விஷயங்களுக்கு மாணவர்கள் போராட்டம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்க மாட்டாரா? என்னங்க அர்த்தம்? அப்போது கூட்டணி அரசாங்கத்தில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் ஏன் மறைமுகமாக தலைமைச் செயலாளருக்கு அழுத்தம் கொடுக்குறீங்க? நேரம் முதலமைச்சருக்கு கொடுங்க அந்த அழுத்தத்தை. இப்படிப்பட்ட சுற்றறிக்கை அனுப்பிய தாவேக அரசாங்கத்தை கண்டித்து, முதலமைச்சரை கண்டித்து போராட்டம் அறிவிங்க. அது தலைமைச் செயலாளர், அது வட்டாட்சியர். ஏன் இப்போ பெசம் வட்டாட்சியருக்கு போயிருக்கலாம், அந்த வட்டாட்சியரை கண்டித்து வழக்கம் போல் ஊரில் நடக்கும். அது மாதிரி பண்ணுங்க. அதாவது இந்த அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளை ஏதோ தலைமைச் செயலாளர் மட்டும் முடிவு செய்கிறார் என்றால் அது தவறு. ஆனால் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய தலைமை நிர்வாகி யார்? முதலமைச்சர். ஸோ முதலமைச்சரை கண்டித்து தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை அறிவித்திருக்க வேண்டும். அந்த போராட்டத்தை கூட அவங்க இது பண்ணுறோம் சார். இந்த சுற்றறிக்கை ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? எதனால் இது போன்ற விஷயங்கள் நடக்கதான் நினைக்கிறீங்க? இது ஒரு முடக்கும் சதி தானே, வேலை தானே இது? அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த உளவுத்துறை தான் இந்த வேலையை செய்வாங்க.
போலீஸில் இந்த மாதிரி ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் வெடிக்கும், இதனால் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளி கல்லூரிகள் போராடுவார்கள், மாணவர்கள் போராட்டத்தை தூண்டுவதற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இருக்கும், எனவே இதை கவனிங்கன்னு ரகசிய கோப்பு உத்தரவு கான்ஃபிடென்ஷியல் ஃபைல் ரிப்போர்ட்டாக போவோம், அந்தந்த எஸ்பிக்கு போவோம், கலெக்டர்கிட்ட ஓரலாக பேசிப்பாங்க. இந்த மாதிரி காலேஜில் வந்து இது மாதிரி போராட்டங்கள் வந்தால் பார்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு அட்மினிஸ்ட்ரேஷனில் பிரின்சிபலை கூப்பிட்டு சொல்லுவாங்க. பார்த்துங்க, இவ்வளோ ஓப்பனாலாம் டெலிபரேட்டாக இந்த மாதிரி ஒரு வட்டாட்சியர் சுற்றறிக்கை, கல்லூரி கல்வி தலைவர் சுற்றறிக்கை, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு போலீஸில் ரகசியமாக சொல்லுவாங்க, ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். இப்போ ஒரு மாவட்டத்திலே ஏதோ ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி கூட போராட்டம் வெடிக்கலாம். நீங்கள் ஒன்று வேண்டாம், ஒரு பள்ளி குழந்தை ஒரு வேன் மோதி இறந்து விடுகிறது, இந்த பிரச்சனை வைத்து எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தியதை நான் பார்த்துருக்கேன். அந்த மாவட்டமே ஸ்தம்பிக்கிற அளவுக்குலாம் போராட்டம் நடத்திருக்கு. இதெல்லாம் கடந்த கால வரலாறு. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட சுற்றறிக்கையை ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கீழே வட்டாட்சியர் கொடுப்பதும், அதுக்கப்புறம் கல்லூரி கல்வி ஆணையாளர் கமிஷனர் கொடுக்குறதும் ஆச்சரியமாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து இது என்னன்னா, ஏன் தலைமைச் செயலர்னா, தலைமைச் செயலர் நேரடியாக கண்டிக்கக்கூடியவர் கலெக்டரை செக்ரட்டரியை அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க. பட் இது வந்து நீங்கள் வந்து மூக்கை தொடுறதுக்கு இப்படி தலையை சுற்றி தொடுற மாதிரி இருக்குது. டைரெக்டாக மூக்கை தொட்டலாம், டைரெக்டாக முதலமைச்சரை கண்டித்து போராட்டம்னா முதலமைச்சருக்கு கண்டிப்பாக போட்டுருவாங்க, இன்டெலிஜென்ஸ் நோட் போடுவாங்க, சார் இப்படி ஒரு தப்பு நடந்துடுச்சு, அதுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி போராடுறாங்க, நீங்கள் எதாவது அறிக்கை விடுறதுனா விடுங்க. வாபஸ் வாங்கிட்டாங்க. பட் அந்த சுற்றறிக்கை வாபஸ் வாங்கினதே அந்த சுற்றறிக்கை கொடுத்தே தவறு தான் போராடுறாங்க. அப்படி என்ன கம்யூனிஸ்ட் நக்சல் ஆகிறாங்க, நாங்கள் வந்து தேடப்படுகிற குற்றவாளிகளா அப்படின்ற கோவம் வருது இல்லை, அது நியாயமான போராட்டமாக இருந்தால் இன்னும் வீரியமாக இருக்கும். சார், குறிப்பாக முதலமைச்சர் முதல்ல பதவியேற்கிற போதே அவர் என்ன சொன்னாருன்னா, ரொம்ப முக்கியமான வார்த்தையை பயன்படுத்தினார். இங்கே வந்து அவங்க இவங்களில் நான் ஒருத்தன் தான் பவர் சென்டர், ஒரே ஒரு பவர் சென்டர் தான் அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக கூறினார். ஆனால் இப்போ அண்மை காலமாக பார்க்குற போது முக்கியமான முன்னாடி செய்தி ஊடகங்களில் அல்லது இப்போ பிரபலமான பத்திரிகைகளில் வந்து இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா நடிகை த்ரிஷாவோட பேரை வெளிப்படையாக பயன்படுத்தினாங்க. பிகாஸ் அவங்க வந்து ஒரு நிகழ்வில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அந்த அவங்க அமர்ந்திருந்த இடத்தையே கூட முதலமைச்சர் சொல்லி தான் அமர வச்சாங்கன்னு ஒரு செய்தி. இப்போ வந்து சாய்குமார் ஐயா அவர்களை சிஎஸ் அவர்களை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. முக்கியமாக சில பவர் சென்டர்ஸ் இப்போ கிரியேட் ஆக ஆரம்பிக்கிறதா எடுத்துக்கலாமா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? அதுக்கு வந்து இன்னும் வந்து சரியான நேரமாக இது அப்படின்னு நான் கருதலை. பவர் சென்டர்னால் இப்போ சாய்குமார் நம்ம பேசும்போது சிஎஸ், ஆனால் அந்த சிஎஸ் வந்து என்ன மாதிரியான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். இப்போ வந்து சில கலெக்டர்ஸை வந்து இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் போட்டு 5 முறைலாம் மாறி இருக்காங்க, அதிகாரிகள் ஐஏஎஸ் எல்லாம் மாறி இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறது, அந்த தவறை வந்து அவங்க கண்டிக்க தவறுகிறார்கள், அப்படி மாற்றுகிறார்கள். அந்த இடத்துல சாய்குமார் என்ன வேலை செய்தாலும் நமக்கு தெரியாது, ஆனால் ஏன் இத்தனை முறை டிரான்ஸ்ஃபர்னு கேட்கலாம். ஸோ சாய்குமார் பவர் சென்டராக வராரா, அவர் முதலமைச்சருக்கு அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறாரா, இல்லை அவர் சில வேலைகளை சில கம்பெனி வேலைகளை செய்கிறாரா, இதுவரைக்கும் எந்த பெரிய டெண்டர்லும் தமிழக அரசு வந்து விட்டதாக தெரியல. அப்படி விட்டுருந்தால் நமக்கு தெரியும். ஏதோ நம்ம மட்டும் பார்க்கல, இந்த அரசாங்கத்தை உற்று நோக்குவது மீடியா மட்டுமல்ல, பல விஷயங்கள் வந்து வெளியே தெரிஞ்சிடும் நடந்திருந்தால். அதனால் பவர் சென்டர் உருவாகிறார் என்றால் வெளியே தெரியாத பவர் சென்டர் ஒன்றா இருக்கலாம், வெளியே தெரியாத பவர் சென்டர் ஒன்றா இருக்கலாம். பட் மற்றபடி இந்த நடிகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த சுதந்திர நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டது, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அது வந்து அந்த நேரத்து நிகழ்வை மீடியாக்கள் கொண்டாடி தான் தவறு. முதல் முறையாக விஜய் கொடியேற்றுகிறார், அதுதான் கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும். அதுக்கு பதிலாக இந்த நிகழ்ச்சி வந்து இந்த நிகழ்ச்சி மடைமாற்றி போயிடுச்சு, மடைமாற்றி போச்சு, அது வந்து தவறு தான். சார், இன்னைக்கு சூழல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தாவேகா இந்த அரசினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது 100 நாட்களை கடந்து ஓடிக்கிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் மக்கள் மத்தியில் இந்த 100 நாட்களை கடந்து இன்றைக்கி இந்த எதிர்க்கட்சிகள் வந்து வைக்கக்கூடிய விமர்சனம் நிறைய இருக்குது. 100 நாள் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் நிறைய சொல்கிறாங்க. பட் மக்கள் மன்றங்களில் தாவேகாவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இன்னும் உருவாகலைங்க அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. 100 நாள் எதிர்ப்புகள் உருவாகி இருப்பதை நீங்கள் கருதுறீங்களா, இல்லை அப்படி இன்னும் அதுக்கான டைம் வரல நினைக்கிறீங்களா? நீங்கள் இது 2 விதமாக நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். அதாவது கீழ்மட்டத்தில் பொதுமக்கள் மத்தியில் இன்னும் எதிர்ப்பலை உருவாகவில்லை, அதற்கான சூழலும் இன்னும் இல்லை. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம் டிசம்பர் தாண்டினா தான் ஓரளவுக்கு தெரியும், அல்லது இடைத்தேர்தல் ஜனவரி பிப்ரவரியில் வந்ததுன்னா நம்ம சொல்லலாம் இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து இந்த அரசாங்கம் இப்படி அணுகவில்லை, அதனால் மக்கள் வந்து அதிருப்தி அப்படின்னு சொல்லலாம். அதிருப்தியான வருவதற்கான வாய்ப்பு ஏன் இல்லைன்னா, பாட்டம் லெவலில் லஞ்சம் வாங்குவது
குறைந்திருக்கிறது 1. ஓகே. அடுத்து லஞ்சம் வாங்குவதற்கு பயப்படுகிறார்கள் 2. இந்த 2 விஷயம் தான் பிரதானமான விஷயம் நான் பார்க்கறது. ரூட் லெவலில் இருக்குது, நடந்திருக்கு. குறைந்திருக்கிறது என்பதை விட அதிக அளவு பயம் இருக்கிறது. நான் பல உதாரணங்கள் சொல்ல முடியும், ஒன்றும் இல்லை. சென்னையில் பிரதானமான பகுதி, அந்த பிரதானமான பகுதியில் ஒரு ஹோட்டல் வைத்திருப்பார் திமுககாரர். அந்த திமுககாரர் வருடந்தோறும் ரெனியூவல் பண்ணும் ஹோட்டல் லைசன்ஸை. சரி. கார்பரேஷனில் அந்த ரெனியூவலுக்கு அவர் கொடுத்த தொகை 25,000 ரூபாய். இந்த முறை இது திமுககாரர், அதனால் அழுத்தம் திருத்தமாக சொல்ல திமுககாரர். நாளைக்கு யாரா கேட்டால் நான் ஹோட்டல் பேர் சொல்லுவேன், ஓனர் பேர் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு சிக்கல் வரக்கூட தான் நான் பேரை சொல்லலை. அவர் கொடுத்த தொகை எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன முறையான தொகை கொடுத்துட்டாரா? 1 லட்சமா 2 லட்சமா? இல்லைங்க, 25,000 ரூபாய் இதுவரை திமுக ஆட்சியில் வாங்கியிருக்காங்க ரெனியூவலுக்கு. ஓகே. இந்த ஆட்சியில் கார்பரேஷனில் அவர் கொடுத்த தொகை 0. வெறும் லைசன்ஸ் ஃபீ மட்டும் கட்டி ரெனியூவல் வாங்கியிருக்கிறார். சரி, நான் என்ன நினைச்சேன், அதுக்கு பண்ணுறதுக்கு பணம் கட்டணம் போல நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால கேட்டேன். ஓகே. லஞ்சத் தொகை கொடுக்கப்படவில்லை. திமுக காரருக்கே கடந்த ஆட்சி காலத்தில் லஞ்சத் தொகை வாங்கப்பட்டிருக்குது, வாங்கலை. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆட்டோ லைசன்ஸு, ஆட்டோ எஃப்சி, ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு 5,000 ரூபாய் இங்கே பணம் வாங்கலை. ஒன்று பணம் வாங்காத, ஒன்று பயம். இன்னொன்று கொடுத்த பணத்தை வாங்கி கொள்ளுறா. 70,000 80,000 ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கினது போய் 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்கினது போய் 5,000 ரூபாய் கொடுத்தா போதும் வாங்கிக்கிறாங்க சப் ரிஜிஸ்ட்ரார்ஸில். ஸோ லஞ்சம் குறைந்திருக்கிறது 1. இன்னொன்று லஞ்சம் வாங்க பயப்படுறாங்க 2. இது பாட்டம் லெவல். ஸோ எப்படி மக்கள் மத்தியில் அதிருப்தி வரும்? வராது. ஆனால் மேல் மட்டத்தில் நான் இந்த பக்கமாக சொல்கிறேன், மேல் மட்டத்தில் கமர்ஷியல் பில்டிங்ஸ், பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் மனு போட்டால் சிஎம்டியில் நாள் கடத்தப்படுகிறது. உங்களுடைய மனு இந்த விண்ணப்பத்தில் இதெல்லாம் சரியா இல்லை, திருப்பி அனுப்புகிறாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் திருப்பி அனுப்புகிறாங்க. டெம்பரவரி இபி லைசன்ஸ் வாங்க முடியல. ஒரு பிரதானமான கட்டடத்திற்கு டெம்பரவரி இபி லைசன்ஸ் 3 மாதம் ஆச்சு வாங்க முடியலங்கிறார் ஒரு தொழிலதிபர். அப்போது மேல் மட்டத்தில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நீங்கள் கீழ்மட்ட லஞ்சத்தை மட்டும் தடுத்தா போதாது, இதை விட மெயினான விஷயம் மேல்மட்ட லஞ்சத்தை தடுக்கணும். அதிகாரிகள் அமைச்சர்கள் தரப்பு லஞ்சத்தை முற்றிலுமாக தடுக்கணும். தடுத்தால்தான் கீழ்மட்ட லஞ்சம் மொத்தமாக ஒழியும். இல்லைன்னா மேலே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, கீழே தெரிஞ்சு வச்சுங்களேன், கீழே வாங்குறவங்க. அதில் தான் இந்த கார் மேட்ரு, அதுதான் சார் உள்ள நுழைக்க விரும்புகிறேன். இப்போ கார் இல்லாதவங்க கார் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய தேவையை நிவர்த்தி பண்ண பார்த்துப்பாங்க. இன்னொன்று கமல்கிட்ட மட்டும் கார் இல்லையன்னு லஞ்சம் வாங்க மாட்டாங்க, தப்பு பண்ண மாட்டாங்கன்னு இதை ஒரு காரணமாக சொல்கிறாங்கல்ல. கார் கொடுத்தா தான் என்ன? அதாவது இப்போ அமைச்சர்கள் என்னென்னா, செக்ரட்டரியேட் பக்கம் நீங்கள் போனீங்கன்னா தெரியும், ஒரு அமைச்சர்களுடைய அலுவலகத்தில் ஸ்பெஷல் பிஏ, சீனியர் பிஏ, ஜூனியர் பிஏ, 2 ஓஏ இருப்பாங்க. இதுக்கப்புறமா 10 பேர் வரப்போக இருப்பாங்க. காஃபி டீ டிஃபன் செலவு ஒரு அமைச்சருக்காக அந்த அமைச்சர் அலுவலகத்தில் எவ்வளோ தெரியுமாவும்? குறைந்தது 50,000, அதிகப்படியாக 75,000. சார் காஃபி டீ டிஃபனுக்கு? காஃபி டீ டிஃபனுக்கு நீங்கள் இதெல்லாம் காஃபி இருந்துகிட்டே இருக்கும், டீ இருந்துகிட்டே இருக்கும், டிஃபன் வாங்கி யாருக்கா கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு அமைச்சரை பார்க்க ஊர்க்காரங்க வருவாங்க, கட்சிக்காரங்க வருவாங்க. நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் டீ டிஃபன் காஃபி இல்லாமல் அவங்க வெளியே அனுப்பிச்சுன்னு வச்சுங்க, பெரிய தகராறு வரும். இது காலங்காலமாக இருக்கிற நடைமுறை, இன்னைக்கு நேற்று இல்லை. ஓகே, சரி. இந்த 75,000 ரூபாய் யார் கொடுக்குதுன்னு அமைச்சர்கள் விழி பிதுங்கி கொடுக்குறார்கள். எப்படின்னா, என்ன ரொம்ப இருக்குது, இவ்வளோ செலவாகுது, ஃபைல்லையும் வாங்கக்கூடாது, டெண்டர்லையும் அடிக்க முடியல, தடுமாறுகிற காட்சி 1. 2வது, நீங்கள் எம்எல்ஏக்கள், பல எம்எல்ஏக்களுக்கு அங்கே கட்சி அலுவலகத்தில் டீ டிஃபன் ஒரு 10 பேருக்கு ஏதாவது காசு கொடுக்கணும், முடியாது. ஸோ இப்போ என்னென்ன தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக ஒன்றும் லஞ்சம் வாங்க நான் சொல்லலை. ஸோ என்னென்னா, அப்படி இருக்கிற இவர்களுக்கு கார் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க. இப்போ எம்எல்ஏக்களுக்கு கார் இருக்கா இல்லையா, பிரமாண பத்திரத்தில் காருக்கு இருக்கிறது இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்களே. உங்களோட வாகனம் இருக்கிறது, ஆம், என்ன மாதிரியான வாகனம் பேர் போட்டிருப்பாங்க, கண்டுபிடிங்க. ஏன் எல்லாத்துக்கும் காரு? எதுக்கு எல்லாத்துக்கும் காரு? அந்த கார் கேட்ட விசிகா உறுப்பினருக்கே கார் இருக்கிறது. இல்லை, இன்றைக்கி அமைச்சர் ஆதரவு தெளிவுபடுத்திட்டார், எங்கள் ஆட்கள்லேயே கார் இருக்கிறோம், கார் கேட்க மாட்டாங்க, விண்ணப்பிக்க மாட்டாங்க அப்படின்றாரு. அதாங்க இது என்னென்னா, முதலமைச்சர் விஜய் அறிவித்த உடனே திமுக எழுந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி சொல்லியிருக்கணும், அன்றைக்கி சொல்லியிருக்கணும், அப்போயே சொல்லியிருக்கணும். இன்றைக்கி சொன்னார்ல, சொல்லி எனக்கு கார் இருக்குங்க, எனக்கு வேண்டாம், கார் வேண்டாம் என்றும் கை தூக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, உதயநிதி கை தூக்கின பிறகு மொத்த எதிர்களே கை தூக்கி 59 பேரில்
57 பேர் தூக்கியிருப்பாங்க. ஏன் 2 பேரும் தெரியல, 2 பேருக்கு இல்லாமல் கூட இருக்கலாம்ல. அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கணும்ல. சரி. ஸோ அதனால் சொல்கிறேன், கார் இல்லாத எம்எல்ஏக்கள் யாருமே கிடையாது. ஏங்க ஒரு எலெக்ஷனுக்கு 10 கோடி 15 கோடி செலவு பண்ணணும், ஒரு கார் இருக்காதா? 8 லட்சம் 10 லட்சம் கொடுத்து கார் வாங்க முடியாதா? எல்லாம் விலை உயர்ந்த கார் வச்சுருப்பாங்க. அதாவது ஓட்டு கேட்கும்போது ஒரு காரு, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு போகும்போது ஒரு கார் இருக்கும். அதெல்லாம் வந்து விலை குறைந்த காராக இருக்கும். நீங்கள் அவங்க குடும்பத்தோடு வெளியூர் பயணம் போகிற கார் பாருங்கள், அப்போ ஒரு ஷட்டர் திறப்பாங்க, ஜிலு ஜிலு ஜில்லுன்னு மின்னும். அது காரை பார்க்கும்போது தெரியும் அந்த தொகை வந்து அது ரேட் வந்து நம்ம கண்ணில் வந்து அப்படி டால் அடிக்கும். அந்த மாதிரியான கார் வைத்திருக்கிற எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் உண்டு. நான் குறை சொல்ல, அதை விட்டுருங்க. ஆனால் இந்த கார் கொடுத்த விவகாரத்தில் மக்கள் மன்றத்தில் அதிருப்தி இருக்கிறது. ஸோ எல்லாருக்கும் கார், அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸுக்கு 75,000, உதவியாளருக்கு 25,000. இதெல்லாம் வந்து சரியாக தவறா என்பதை விட, நீங்கள் ஒரு எம்எல்ஏக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, இதை தவிர்த்து இப்போ சொன்ன டீ காஃபி டிஃபன், எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு சில விஷயங்கள் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு 25,000 ரூபாய் மெயின்டெனன்ஸ் காசு கொடுத்தா கூட போதும். கார் இல்லாத ஆளே கிடையாது. ஏன்னா தேர்தலில் சும்மா நிற்க முடியுமா? அருள்மொழி நிற்க முடியுமா? முடியாது. இன்றைக்கி தாவேக்கால நாங்கள் ஜெயிச்சாங்கன்னு ஏதோ கதை சொல்லலாம், அங்கே கூட வந்து என்ன நடந்து நமக்கு தெரியும். நிறைய ஏழைகள் இருக்காங்கல்ல, அதில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் எடுத்து பாருங்கள். இந்த தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு, இந்த ஸ்க்ரூட்னிஸ்லாம் முடிந்த பிறகு பணக்கார வேட்பாளர்கள் எந்த கட்சியில் இருக்கிறார்கள் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு செய்தி போட்டாங்க. அது கட்டிங் இருக்குன்னு எடுக்க முடியலை, ரொம்ப நாளாச்சு. எடுத்து கொடுக்க டைம் கூட இருக்கு, எடுத்து கொடுக்குன்னா சொல்லுங்க, காட்டுறேன். தாவேக்கா தான் 70 பேர் 80 பேர் பணக்காரர்கள். ஜெயிச்ச 108 பேர் 70 பேருக்கு மேலே பணக்காரர்கள். ஓ இல்லை, அந்த தேர்தல் வேட்பாளர்கள் 70% பேர் பணக்காரர்கள். அதில் எத்தனை பேர் என்னென்ன தெரியல, அதில் எவ்வளோ பேர் சொத்து மதிப்பு குறைச்சி காமிச்சாங்க தெரியாது. அதனால் எல்லாம் வசதியானவர்கள் தான், வசதி குறைவெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் வீடு வாசல் கார் இருக்குது. சட்டமன்றத்தில் ஒன்றா ஏதோ சொல்லலாம், எனக்கு கார் இல்லை, ஆட்டோவில் வரேன், செருப்பு இல்லை, நான் கக்கன் மாதிரி ஒரே வெட்டி தான் வைத்திருக்கிறேன், ஜீவா மாதிரி தோச்சு போட்டு தான் வரேன்னு கூட சொல்லலாம். ஆனால் உண்மை என்னென்னு ஊருக்கு போய் கண்டுபிடிச்சா தெரிஞ்சிடும். நீ இல்லைன்னு சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரையும். அன்றைக்கி சாயங்காலம் ஒவ்வொருத்தர் அந்தந்த ஊருக்காரன் எடுத்து மீம்ஸ் போட்டு காலி பண்ணிடுவான், ரீல்ஸ் போட்டு காலி பண்ணிடுவான். அதனால் இன்றைக்கி எதுவுமே மறைக்க முடியாது, இதுதான் உண்மை. அதனால் நீங்கள் லஞ்சத்தை எப்படி ஒழிப்பது, எப்படி மேல்மட்ட லஞ்சத்தை எப்படி ஒழிப்பது, இதெல்லாம் பார்க்குறீங்களே. கார் கொடுத்தா லஞ்சம் ஒழியும், கார் கொடுத்தால் வந்து எங்கேயும் கை நீட்ட மாட்டாங்க, இப்படிலாம் நினைப்பது தவறு. நீங்கள் ஒரு புதிய நடைமுறை தாவேக்காவில் உருவாகி இருக்கிறது அப்படின்னா அதுக்கான வழிமுறைகள் என்ன? நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ஒரு முதலமைச்சர் நலநிதி மாதிரி எம்எல்ஏக்கள் நலநிதி கூட வைங்க. யார் வேணாண்ணா விஜயோட சொந்த பணத்தை போட்டு கொடுக்கட்டும், தேவையானவர்களுக்கு மாதந்தோறும் ஒரு 1,00,000 ரூபா 50,000 ரூபா கொடுக்கட்டும், என்ன இருக்குது? அந்த டீ காசு டிஃபன் வாங்கி சாப்பிட்டோம். நீங்கள் லஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் லஞ்சம் வாங்க ஆரம்பித்தா இந்த அரசாங்கத்தில் இருக்கிற பெரிய ஒரு அடையாளமே தகர்ந்து போகும். நிறையா ஒரு கேள்வி சார், நிறைய துறைகளில் நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்து இடம்பெற துறை வந்து டாஸ்மாக் துறையாக இருக்கிறது. இந்த டாஸ்மாக் துறையின் மந்திரி நிறைய கொஞ்சம் இளைஞராக இருக்கிறாரு, நிறைய ஓடுறாரு வர்றாரு பேசுகிறாரு கொள்றாருலாம் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இந்த துறையில் இப்போ அண்மையில் நடந்த ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிப்பாக என்னென்னா, ஒரு 10க்கும் மேற்பட்ட பிராண்டுகளை வந்து நாங்கள் தடை பண்ணுறோன்னு ஒரு செய்தி. அதன் பிறகு ஒரு வித்தின் ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா தடை நீக்கப்படுகிறதுன்னு ஒரு செய்தி. சில பேர் சொல்கிறாங்க இது ஒன்றிய அரசு கொண்டு வந்தது, அதை மாநில அரசு ஜஸ்ட் அறிவிக்கிறாங்க டாஸ்மாக் அப்படிங்கிறாங்க. இதனுடைய பின்னணியில் இருப்பது என்ன, அல்லது இதில் ஏதேனும் ஒரு சூட்சுமங்கள் இருக்கா, இதில் வணிகம் விளையாடுகிறதா, இல்லை உண்மையில் மக்கள் நலன்தான் இருக்கிறதா, அதோடைய பின்னணி என்ன சார்? அதாவது இது ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி இப்படி செய்தி வந்தது. என்ட்ரிகா அப்படின்னு ஒரு நிறுவனம். ஓகே. அந்த என்ட்ரிகா நிறுவனத்திற்கு மத்திய உணவு தர நிர்ணய கமிஷனுடைய ஏஜென்சி போய் சோதனை பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய உணவு கட்டுப்பாட்டுத்துறை அந்த மாதிரி அது சர்வீஸ் பண்ண பிறகு அதில் என்ன ஆச்சுன்னா, அதில் 11 வகை மதுக்களில் சுவை கூட்டக்கூடிய பொருட்கள் கலந்திருக்கின்றன. அதாவது அந்த ஒரு மது வகை இருக்குன்னா அந்த ஃபார்முலாவில் இல்லாத ஒரு பொருள் இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடித்து அந்த என்ட்ரிகா நிறுவனத்தினுடைய 11 வகையான மது வகைகளுக்கு தடை அப்படின்னு சொல்லி சென்ட்ரலுடைய அந்த ஏஜென்சி கொடுக்குறாங்க. அந்த ஏஜென்சி லெட்டர் வந்து யாருக்கு வருதுன்னா இங்கே கொடுத்துட்றாங்க, தமிழ்நாடு டாஸ்மாக் கொடுத்த உடனே டாஸ்மாக் அதை பேஸ் பண்ணி அந்த என்ட்ரிகா நிறுவனுடைய 11 மது வகைகள் மீதான தடை விதிக்கிறது, அது விற்பனைக்கு வரக்கூடாதுன்னு. சரி,
அது 24 மணி நேரத்தில் எப்படி நீக்கப்படுகிறது? இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதுக்கும் தமிழக அரசுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ என்ன செய்தி வருகிறதுனா, என்ட்ரிகா நிறுவனம் 200 கோடி ரூபாய் கொடுத்தது. யாருக்கு அப்படின்னு வாட்ஸ்அப்ல வருது. சரி, யாருக்குன்றது அப்புறம். சரி, யாருக்கு? எனக்கா உங்களுக்கா? தமிழக அரசு மந்திரி ஏதோ ஒன்று 200 கோடி கொடுத்தாங்கன்னு. இதை விட கொடுமை, 52% கமிஷன், வியாபாரத்தில் 52% கமிஷன் கொடுப்பதாக அந்த என்ட்ரிகா நிறுவனம் அறிவித்து விட்டது. இப்படிதான் செய்தி வருது. ஆனால் இது நான் சில விஷயங்கள் உங்களுக்கு கேட்டதால சொல்கிறேன். நான் வந்து செய்தி எடுத்துக்கிட்டே சொல்கிறேன். என்ட்ரிகா என்டர்பிரைசஸ் சொந்தமான பூந்தமல்லியில் இருக்கிற மது ஆலையில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய கமிஷன் என்று சொல்லப்படுகிற FSSAI என்ற ஏஜென்சி ஆய்வு நடத்தியது. அந்த ஆய்வில் என்ட்ரிகா தயாரிக்கும் 11 மது வகைகளில் செயற்கை சுவையூட்டும் பொருட்கள் பயன்படுத்தி இருப்பது தெரிய வந்தது. எனவே இது குறித்து டாஸ்மாக் நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியது. இந்த வகையை தடை செய்ய வேண்டும் விற்பனைக்கு. இதுதான் நடந்த சம்பவம். சரி, ஓகே. ஆனால் இந்த ப்ரொஹிபிஷன் டிபார்ட்மெண்ட்டில் டிஸ்டிலரி, ப்ரூவரி இதிலெல்லாம் வந்து இந்த மாதிரி தடை வந்தால் உடனே அதுக்கு வந்து மேல்முறையீட்டு மையம் ஒன்று இருக்குது, ட்ரிபுனல் ஒன்று இருக்குது. அங்கே போய் என்ட்ரிகா போய் தடை வாங்கிட்டான். 30 நாள் டைம் கொடுங்க, செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு உண்மையிலே நாங்கள் செய்து தவறு என்றால் நிரந்தர தடை விதிங்கள். ஆனால் இந்த தடையை விலக்குங்கள். 30 நாள் டைம் எடுத்துங்க, நீங்கள் ஆய்வுக்கு அனுப்புங்க. அந்த ஆய்வுக்கு பிறகு எங்கள் பக்கம் தவறு இருந்தால் அந்த 11 மது வகைகளை நிறுத்தி விடுங்கள். ஆனால் நீங்கள் இப்போ ஸ்டாப் பண்ணிங்கன்னா கடையில் வியாபாரம் நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே சப்ளை பண்ணது இருக்குல்ல, ஆமாம், இன்னும் ப்ரொடக்ஷன் இருக்குது, அது எல்லாமே நின்று போயிடும், கெட்டு போயிடும். அவன் என்ன பண்ணிட்டான், இதுக்கு ஒரு அப்பீலேட் அத்தாரிட்டி, மேல்முறையீட்டு ஆணையத்தில் அவன் ஸ்டே கொடுத்துட்டான். 30 நாள் கழிச்சு முடிவு எடுத்துங்கன்னு. அந்த ஸ்டே வச்சுக்கிட்டு அதை தான் டாஸ்மாகில் கொடுக்குறாங்க. டாஸ்மாக் கொடுத்து அவன் தடை நீக்கிட்டான். மத்திய அரசு ஏஜென்சி கொடுத்தது வைத்து டாஸ்மாக் தடை விதிக்கிறது. அதன் பிறகு அந்த நிறுவனம் போய் மேல்முறையீட்டு செய்த பிறகு அந்த ஸ்டே வாங்கிட்டு வந்த பிறகு இந்த குத்துல தடை நீக்கிட்டாங்க. இதுதான் நடந்த உண்மை. ஆனால் என்ன கதை கட்டுறாங்கன்னா, டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது. உடனே வந்து குபேந்திரன் என்ட்ரிக்காக ஆதரவாக பேசுகிறான், இல்லை தாவேக அரசாங்க ஜாலரா அடிக்கிறான், என்ன ஒன்றா சொல்லிங்க. இந்த உண்மையை நீங்கள் யோசித்து நான் சொல்லுகிற கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு பேசுங்கள். சரி, இப்போ இதே மத்திய உணவு தரக்கட்டுப்பாட்டு நிர்ணய கமிஷன் ஏன் என்ட்ரிகா மட்டும் போச்சு? ஆமாம், ஏன் என்ட்ரிகா மட்டும் போனாங்க? மற்ற 11 டிஸ்டிலரி இருக்குது, ஆமாம், 9 புரூவரி இருக்குது, ஏன் இங்கெல்லாம் போல? அப்போது இது மட்டும் தான் தவறு செய்கிறதா? இந்த தவறை என்ட்ரிகா மட்டும் தவறு செய்தால் நீங்கள் நிரந்தரமாக மூடலாம். ஒன்று, இந்த ப்ரிவிலேஜ் லைசன்ஸை கேன்சல் பண்ணலாம். அப்போ இது போன்ற மற்ற மது ஆலைகள், பீர் தயாரிக்கும் ஆலைகளை ஏன் மத்திய உணவு கட்டுப்பாடு பார்க்கல? ஏன் வந்து பார்க்கல? சொல்லுங்கள். இப்போது ஒரு நிறைய பேருக்கு புரியாது. இப்போ ஒரு பிராண்டு நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னா அதோடைய பேட்டன் ரைட்ஸ் ஃபாரினில் இருக்கும். அங்கேருந்து நீங்கள் வந்து அந்த எசன்ஸ் வாங்கணும். அந்த எசன்ஸ் வாங்கி தான் பாட்டிலிங் பண்ணணும், ஃபில் பண்ணணும், வாட்டர் ஊற்றி ஃபில்லப் பண்ணணும். சரி, அந்த எசன்ஸ் வாங்கி ஃபில்லப் பண்ணுற ஃபார்முலா வாங்கணும். அந்த ஃபார்முலாவை நீங்கள் அங்கேருந்து வாங்கி இங்கே தயாரிக்கும் போது அந்த இன்க்ரீடியன்ஸை வாங்கி இங்கே சொந்தமாகவும் தயாரிப்பாங்க. அந்த ஃபார்முலாவில் பணம் கட்டிடுவாங்க. சார், ஒரு முறை உங்கள்கிட்ட வாங்க முடியாது, நாங்கள் சொந்தமாக தயாரிச்சுக்கணும், அதே இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணணும், தப்பு இல்லை. ஆனால் இது எல்லா மது ஆலைகளும் செய்கின்றன. இந்த பேட்டன் ரைட்ஸ் எசன்ஸை சொந்தமாக ஃபார்முலா தயாரிக்கின்றன. இப்போ வந்து செயற்கை சுவை கூட்டக்கூடிய அப்படி பொருட்கள் இருக்கிறது என்றால் அது நிரந்தரமாக தடை விதிக்கணும். ஆனால் 52% கமிஷன் 200 கோடி கொடுத்துட்டாங்கன்றீங்களே. டாஸ்மாகோடைய மொத்த பார்ட்டி ஃபண்டு பெட்டிக்கு 90 ரூபா கடந்த ஆட்சி காலத்தில் வாங்கப்பட்டது. அதிமுக திமுக காலத்தில் வாங்கப்பட்டது. பெட்டிக்கு 90 ரூபாய் லஞ்சம். ஓகே, அந்த லஞ்சம் இப்போது வந்து வாங்க முடியாதா? அதில் ஒரு ஆளை மட்டும் கொடுக்கும், ஒரு ஆளை மட்டும் மிரட்டினா கொடுத்துருவோனா, மற்ற ஆளை கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் தயாராக இருப்பாங்க. ஏங்க, லஞ்சம் கொடுக்குறதுன்னு முடிவு வந்த பிறகு எல்லா மது ஆலையும் தயாராக இருக்குமா இருக்காதா? கட்டாயமாக இருப்பாங்க. அது எப்படி ஒரு ஆளை கிட்ட மட்டும் வாங்குவீங்க? என்னோட கேள்வி சரியா? நியாயமான கேள்வி. ஒரு கம்பெனி மட்டும் லஞ்சம் தருமா? இல்லை. அப்போ மற்ற கம்பெனி தராதா? அப்போது நான் மட்டும் தரேன்னா நான் விடுவேனா? சார், அருள் கம்பெனி போங்க, அதே தான். இந்த பக்கம் விஸ்வநாதன் கம்பெனிக்கு போங்க, அதே தான். சண்முக கம்பெனி போங்க, அதுதான். நான் காட்டி கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா இது வந்து ஒரு சிண்டிகேட் போட்டு செய்கிற வியாபாரம், சர்க்கிளில் தான் இருக்காங்க. எத்தனை லட்சம் பெட்டிகள் தயாரித்தால் எத்தனை லட்சம் லஞ்சம் என்று திராவிட ஆட்சியில் வாங்கப்பட்டது. இந்த ஆட்சியில் இன்னும் வாங்கலை, இந்த நிமிஷம் வரைக்கும் வாங்கலை. அதை நான் சொல்ல முடியும். நாளைக்கு வாங்குறாங்க இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். வாங்கின பிறகு பேசுவோம்.
வாங்கினா தெரியும். வாங்கிவிட்டால் வெளியே வந்துவிடும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு நிறுவனம் மட்டும் லஞ்சம் கொடுத்தது, ஒரு நிறுவனத்துக்கிட்ட மட்டும் வந்து லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னா மற்ற நிறுவனங்கள் லஞ்சம் கொடுக்காதா சொல்லுங்களேன் சார். அப்போ இப்படிப்பட்ட செய்தி எப்படி வெளியாகுது? இது இதாங்க இந்த வாட்ஸ்அப் உலகத்தில் என்ன ஒன்றா பரப்பலாம், என்ன ஒன்றா செய்யலாம். என்ன சொல்கிறேன், நீங்கள் உண்மையை சொல்லுகிற செய்தியாளனை கண்டுபிடிங்கள், உண்மையை தேடி கண்டுபிடிங்க. உண்மை இப்போ ஒன்றும் வேண்டாம், இது 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 ஒன்றும் மறைக்கவே முடியாது. நான் சொல்கிறது மறைக்கவே முடியாது, வெளியே வந்துடும். இப்போ டாஸ்மாக் பார்ட்டி ஃபண்டு வாங்குறது திராவிட ஆட்சியில் தெரியாமச்சா? தெரியும். சொல்லுங்க, தெரியாமச்சா? சார் மணல் சிபிஎம் சிடிஓ சொன்னாங்களே சார் வாங்கினாங்கன்னு. மணல் பணம் வாங்காமல் இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களா? வாங்கினாங்க. அப்புறம் எப்படி வெளியே இங்கே மட்டும் வாங்கினா தெரியாமல் வந்துருமா? தெரியுதான் போது வாங்கினா எப்படி தெரியுதா? அதனால் என்ட்ரிகா விஷயத்தில் நடந்தது தான். இதோ ஒரு நிறுவனம் மட்டும் தவறு செய்யும், மற்ற நிறுவனம் தவறு செய்யாத நிறுவனங்கள் அப்படிலாம் கிடையாது. முதல்ல இந்த நிறுவனம் யார்? இவங்க தான் ஹையஸ்ட் சேல்ஸு. யார்? என்ட்ரிகா தான் ஹையஸ்ட் தான். மெக்டோவல் குரூப்பு பல ஆண்டுகளுக்கு முன்பு ஓங்கோல் பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட சுப்புராமி ரெட்டியுடைய வகையறா இது. ஓகே. அவங்க வந்து பெரிய குரூப் மதுபான ஆலைகள். முதல்ல இந்த பிராண்டு விஜய் மல்லையா கிட்ட இருந்து மல்லையா வந்து இவங்களுக்கு வித்துட்டு போயிட்டாரு, இவங்க நடத்துகிறாங்க. ஸோ அதனால் தவறு நடந்தால் நடவடிக்கை எடுங்க, லஞ்சம் கொடுத்தா வெளிப்படுத்துங்க. ஆனால் பொய்யும் புரட்டுமா வாய்க்கு வந்து சொல்லாதீங்க. அதுக்காக இந்த ஆட்சி நான் சர்டிஃபிகேட்லாம் தர தயாராக இல்லை. புரியுதுங்களா? உடனே வந்து ஐயோ ஐயோ ஐயோன்னு கும்பிடாதீங்க. எப்படி நீங்கள் வந்து தாவேக அரசை பாராட்டலாம் அப்படின்னு கேட்போம். ஆமாம், பாராட்டலாம் இல்லை, நாங்கள் தான் போட்டுமே, நாங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு செய்து நீ ஏன் மறுக்கிறேன்னு சொல்லாதீங்க. உண்மையை தெரிந்து கொண்டு பேசுங்கள், அவ்வளவுதான். பல விதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கு சார். உங்களுடைய நேர பகிர்வுக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. 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 முன்னு சந்திக்கலாம். வணக்கம்.